Hi friends, welcome to PG's kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ஸ்வீட் ரெசிபி பேக்கரி ஸ்டைல்ல மில்க் பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு இல்லனா கோதுமை மாவுல கூட செய்யலாம். நெக்ஸ்ட் 1 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். எடுத்து வச்சிருக்க 1 கப் சர்க்கரையில 3 ஸ்பூன் சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஜார்ல சர்க்கரையை சேர்த்துட்டு வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் 2 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். அது விதைகளை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். கால் கப் தயிர் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது பபிள்ஸாக வரும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்து வச்சிருக்க மைதா மாவில் பவுடர் பண்ணியிருக்க சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. மாவு ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி இழுக்கும் போது இந்த மாதிரி வரணும். பிசைஞ்சு வச்சுருக்க மாவை 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மாவு ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் பாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை பாவு அரை கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கையில் இது மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும், மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டையை நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால சின்ன உருண்டையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது 2 பக்கம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சக்கரை பாவு ரெடி ஆகிடுச்சு. அரை கம்பி பதம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் பன்னை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும் போது சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு ஒரு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சக்கரை பாவெல்லாம் ஈவனாக ஒட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற விட்டுறக்கூடாது. ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா பாகெலாம் இழுத்து பன் ரொம்ப ஸ்வீட்டாகிடும். சுவையான மில்க் பன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.